ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. காமராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர், 6வது முறை நீங்க தான் பேச போறீங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு வருது. நீங்க பேசுவது 6வது முறை பட்டியலில் உங்க பேர் இருக்கு. பேச போறீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது உட்காருங்க. இல்ல, ஏற்கனவே நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இது விவாதிக்கும். இன்னொன்னு சொல்றேன், தீர்மானம் வருங்க, அரசின் தீர்மானம் உட்காருங்க. உட்காருங்க. நான் கேட்டதுக்கு அப்புறம் உட்காருங்க. நான் பேசுங்க அப்புறம் பேசுங்க. நல்லா கவனிங்க. மரபுப்படியும் விதிகளின்படியும் மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட பிறகு விவாதத்துக்கு இடம் இல்லை. ஆனாலும் கூட மக்கள் நலன் கருதி விவசாயிகளுக்கு ஒருவேளை சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் அவற்றையெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் 4-5 பக்கங்களில் எழுதி விளக்கமாக படித்தார். அதே போன்று மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் விளக்கமாக விரிவாக எல்லாவற்றையும் உங்கள் முன்பாக வைத்து விட்டார். இதற்கு பின்பும் உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் 1000 இருந்தால் தயவு செய்து கேளுங்க. இதை பற்றி அனுமதிப்பதற்கு இடமில்லை. மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சரை வாழ்த்துறேன். பேசுறேன். அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க வேணாம். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அழைக்கிற பேசுங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய கட்சியின் சார்பாக மாண்பு தளவாய் சுந்தர் அவர்கள் விளக்கம் அளித்ததற்கு பிறகு மாறி மாறி எல்லோரும் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கால அவகாசம் வேண்டும். ஆகவே உங்கள் சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் தெளிவாக இங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய ஆளுநர் அவர்கள் இந்த அவைக்கு வந்தார். அவர் சென்றபோது அவர் அறிக்கையாக வெளியிட்டது புதிய உதயம் தோன்றிய நாள். நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கியுள்ளோம். இடையூறின்றி வாசித்ததில் மன நிறைவு அடைகிறேன். இது ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு. இவ்வாறு மேதகு ஆளுநர்களே மகிழ்ச்சியுடன் பாராட்டிய பின் வேறு எவரிடமிருந்து பாராட்டு பத்திரம் வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு. ஆளுநர் உரை என்றாலே ஒரு பதற்றம் நம்மை பற்றி கொள்ளும். ஆனால் இந்த முறை அவை தொடங்கியவுடனே தமிழ்த்தாய் வாழ்த்து கம்பீரமாக ஒலித்தது. தேசிய கீதமும் பெருமையாக இசைத்தது. மேதகு ஆளுநர் அவர்களும் ரொம்பவே சந்தோஷமாக புன்னகையோடு தன் உரையை வாசித்து முடித்ததோடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியே ஏற்படுத்தியுள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் என புகழ்ந்திருக்கிறார்கள். இதைவிட இந்த அரசுக்கு வேற என்ன பெருமை வேண்டும்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது முதலமைச்சர் நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவுடனேயே அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும்
நடுவில் இருந்த எல்லைக்கோடு அழிக்கப்பட்டு அது நட்பின் பாலமாக அமைந்துவிட்டது. இதோடு நிற்கவில்லை. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு உறவு இருந்தால் மட்டும்தான் மாநிலம் வளரும் என்பதை புரிந்து மிக மிக முதிர்ச்சியான ஒரு அரசியல் பாதையை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இதுதான் மற்ற தலைவர்களுக்கும் வழி நடத்த தெரிந்த நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்பதை இந்த அவையில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 4 நிமிஷம் ரொம்ப கூட போயிட்டு பேரவைத் தலைவரே, 7 தடவை எழுந்திருக்க கொஞ்சம் குறைச்சிங்க. மேல 4 நிமிஷம் 17 நிமிஷம் ஓடி வச்சு 8 தடவை எழுந்திருக்கிற மாண்புமிகு பேரவைத் தலைவர் 5 நிமிஷம் கூட அனுமதிக்கணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கையில் சிறந்தது தன்னம்பிக்கை. தன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கையை தாரக மந்திரமாக கொண்டு தடைகளை தகர்த்தெறிந்து இந்த விசில் புரட்சி மூலம் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைய வேண்டும், இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தற்பொழுது பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எனது உரையை நிகழ்த்துவதற்கு முன்பாக எனது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி தொடர்பான 2-3 கோரிக்கை தான். பேரவைத் தலைவர்களே, மன்னார்குடியில் 125 ஆண்டு நகராட்சி மன்னார்குடி நகராட்சி இதுவரை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. பல முறை முயற்சித்தும் நீதிமன்ற வளாகம் அங்கே இல்லை. அதே போல விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் அதிகம் இருக்கிற பரவாக்கோட்டை மற்றும் உள்ளிக்கோட்டை பகுதியில் விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும். நீடாமங்கலம் பேரூராட்சி பழமையான பேரூராட்சி, இதுவரை அங்கே பேருந்து நிலையம் அமைக்கப்படவில்லை, அமைப்பித்து தர வேண்டும் என்கிற எனது வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தை வடுவூர் தலைமையிடமாக கொண்டு ஒரு ஊராட்சி ஒன்றியம் அமைத்து தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். எந்த சமையலும்